பேச்சுவார்த்தை நடக்குன்னு சொல்றாங்க, உண்மையா சார்? அதெல்லாம் அவங்க தலைவர் அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் சொன்னது நல்ல ஆட்சி வரும், நல்ல எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் நல்ல ஒரு ஆட்சி தருவார் என்று நாங்கள் நம்ம நம்பி இருக்கிறது. தாவேகாவுடன் கூட்டணி ஆட்சி அமைக்க வாய்ப்பிருக்கா சார்? திமுக பேச்சுவார்த்தை நடக்குன்னு சொல்றாங்க, உண்மையா சார்? அதெல்லாம் அவங்க தலைவர் அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் சொன்னது நல்ல ஆட்சி வரும், நல்ல எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் நல்ல ஒரு ஆட்சி தருவார் என்று நாங்கள் நம்ம நம்பி இருக்கிறது. தாவேகாவுடன் கூட்டணி ஆட்சி அமைக்க வாய்ப்பிருக்கா சார்? எம்பி தம்பிதுரை செய்தியாளர் சந்திப்பை பார்த்தோம். நல்ல முடிவு எதுவாக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பார் என்று தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், தம்பிதுரை என்ன தெரிவித்திருக்கிறார்? ராஜலட்சுமி வணக்கம். இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் என்பது தமிழகத்தினுடைய அரசியல் கட்சிகளினுடைய இந்த பல திருப்பங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்பது குறித்ததான பெரும் விவாதங்கள் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் சென்னை பசுமை வழி சாலையில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இல்லத்தில் தொடர்ச்சியாக அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகள் தொடர்ச்சியாக சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். அந்த வகையில் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய தம்பிதுரை அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆலோசனை நடத்திவிட்டு செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது தமிழகத்தில் ஒரு நல்ல ஆட்சி நடைபெற வேண்டும், அதுவும் அதிமுக ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதை மக்கள் விரும்புகிறார்கள். மக்கள் விரும்பி வாக்களித்திருக்கிறார்கள். நல்லதே நடக்கும். எங்களுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி நல்ல முடிவை அறிவிப்பார், அதுவரைக்கும் பொறுத்திருங்கள் என்று செய்தியாளர்கள் மத்தியில் அவர் தெரிவித்திருந்தார். அதே நேரத்தில் அதிமுக திமுக பேச்சுவார்த்தை நடைபெறுகிறதா என்ற கேள்வி எழுப்பும் பொழுது அது குறித்து என்னால் எந்த பதிலும் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் எங்களுடைய பொதுச் செயலாளர் அதற்கான உரிய பதிலை சொல்லுவார் என்று அவர் தெரிவித்திருந்தார். ராஜேஷ், தம்பிதுரை பேசும்போது சொல்லியிருந்தாரு எடப்பாடி ஆட்சி அமைக்க வேண்டும் என மக்கள் விரும்புகிறார்கள் என்று பதிவு பண்ணியிருந்தாரு. எதை குறிப்பிட்டு இதை அவர் பதிவு பண்ணியிருக்கிறார் புரிஞ்சுக்கலாம். குறிப்பாக மாற்றம் வர வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களித்திருந்தாலும் அதிமுகவினுடைய ஆட்சி மீது எந்த விதமான ஒரு பெரிய வெறுப்பு மக்களிடத்தில் இல்லை. அதனால் மீண்டும் அதிமுகவினுடைய ஆட்சி அமைய வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். அதை நான் சமூக வலைதளங்கள் வாயிலாக பார்க்கிறேன். சமூக வலைதளங்களில் பல்வேறு தரப்பினரும் போடக்கூடிய அந்த கருத்துக்கள் என்பது அதிமுகவிற்கு சாதகமாக இருக்கக்கூடிய சூழலை பார்க்க முடிகிறது. அதிமுகவிற்கு சாதகமாக சமூக வலைதளங்களில் மக்கள் பல பதிவுகளை இடுகிறார்கள். இதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் என்பதை அந்த செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் குறிப்பிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் தான் அவர் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைய வேண்டும் என்பதை மக்கள் விரும்புகிறார்கள் என்று அவர் கூறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ராஜலட்சுமி. ராஜேஷ், நேற்று ஆளுநர் திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினாலும் சாத்தியம்தான் என்று அவருடைய கருத்தை பதிவு பண்ணியிருந்தாரு. தற்போது தம்பிதுரையிடம் இது குறித்து கேட்கப்பட்ட போது திமுகவுடன் பேச்சு நடத்துகிறீர்களா அப்படின்னு கேட்கப்பட்ட போது என்னால எதுவும் சொல்ல முடியாது அப்படின்றத ஒரு பதில முன்வைக்கிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல ராஜலட்சுமி, குறிப்பாக பார்க்கும் பொழுது ஆளுநருடைய கருத்து என்பது அவர் பொதுவாக கூறிய ஒரு கருத்து. அதாவது யார் எந்த கட்சி, என்னை பொறுத்த வரைக்கும் 108 என்பது தமிழக அரசியல் சட்டமன்றத்திற்கு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை. யார் 118 எம்எல்ஏக்களுடைய ஆதரவை கொண்டு ஆளுநர் மாளிகை வந்தாலும் அவர்களை ஆட்சி அமைக்க நான் அழைப்பேன் என்று அவர் தெரிவித்திருந்தார். அதே நேரத்தில் அதிமுக திமுக அவர்கள் இணைந்து அந்த பெரும்பான்மையை காட்டினாலும் அவர்களையும் ஆட்சி அமைப்பதற்கு நான் அழைப்பேன் என்று அவர் தெரிவித்திருந்தார். ஏற்கனவே பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக பேசி வருவதாக, ஏன்னா திமுக அதிமுக இடையே அந்த பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக மூத்த பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து அரசியல் விமர்சகர்கள் வரைக்குமே அந்த கருத்துக்களை அவர்கள் தெரிவித்து வரக்கூடிய அந்த சூழ்நிலையில இம்மாதிரியான ஒரு கருத்துக்கள் என்பது பரவி வரக்கூடிய நிலை இருக்கிறது. அதே நேரத்தில் அதிமுகவும் அதற்கு இசைவு தெரிவிப்பதாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் என்ன நடந்தாலும் பார்க்கலாம் என்பதெல்லாம் அவர்கள் கூறியிருக்கிறது நம்மால் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் டி.கே. இளங்கோவன் போன்றவர்களும் அதை மறுப்பதற்கில்லை. ஏனென்றால் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் என்ன முடிவை எடுக்கிறாரோ அதற்கு நாங்கள் கட்டுப்பட்டவர்கள் என்று ஏற்கனவே இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தின் முடிவு அவர் தெரிவித்த அந்த கருத்து ஒட்டுமொத்தமாக இவர்கள் இரண்டு பேரும் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கான கால சூழல் இருக்கிறது என்ற ஒரு தகவல் சமூக வலைதளங்கள் அதே போல மூத்த பத்திரிகையாளர்கள் கூறும் பொழுது அதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. இது குறித்து தான் நம் தம்பிதுரையிடம் கேள்வி எழுப்பியிருந்தோம். ஆனால் இது குறித்து எந்த பதிலாக இருந்தாலும் அவர் மறுப்பு தெரிவிக்காதது
என்பது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நாங்கள் திமுகவுடன் பேசவில்லை என்று அவர் சொல்லவில்லை. அதே நேரத்தில் அந்த கேள்விக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர், எங்களுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதில் சொல்வார்கள் அப்படின்னு அவங்க தொடர்ச்சியா சொல்றதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக நீங்க அதிமுகவை பொறுத்த வரைக்குமே கடந்த சில நாட்களாக பேட்டி கொடுக்கக்கூடிய அனைவருமே கூறக்கூடிய ஒரே வார்த்தை, எங்களுடைய தலைவர், எங்களுடைய பொதுச் செயலாளர் என்று கூறி வந்தவர்கள் தற்பொழுது எங்களுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நாங்கள் செய்ய முடியும் என்று அந்த வார்த்தை மாறுதல்களையும் நாம் உற்று கவனிக்க வேண்டிய ஒரு தேவை என்பது இருக்கிறது. ராஜலட்சுமி, ராஜேஷ், ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்தது என்னமோ தாவேகாவைதான். அதிமுக திமுக கூட்டணி இணைவது சாத்தியமாகுமா? இல்ல, இது சாத்தியப்படும் என்று ஏற்கனவே 1977 நாட்கள்ல எம்ஜிஆர் அவர்கள் காலகட்டத்தில் கருணாநிதியும் எம்ஜிஆரையும் இணைப்பதற்கு மிகப்பெரிய மத்தியில் இருப்பவர்கள், ஆட்சியில் இருந்தவர்கள் ஒரு பெரும் முயற்சியை எடுத்தார்கள். ஆனால் அது காலப்போக்கில் அது கைவிடப்பட்டது. ஏனென்றால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக வேற எந்த கட்சியும் வந்துவிடக் கூடாது என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். ஆனால் அதையேதான் மக்களும் விரும்பி இருந்தார்கள். அந்த வகையில் தான் ஒவ்வொரு தேர்தலிலுமே ஒன்றே திமுகவை தேர்ந்தெடுப்பார்கள் அல்லது அதிமுகவை தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் மாற்றாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேர்தலாக அமைந்து விட்டது. அதில் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்றது என்பது மிகப்பெரிய அளவிலான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. அதே நேரத்தில் மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்லும் பொழுதும் சரி, அல்லது அங்க இருக்கக்கூடிய திமுக இருக்கக்கூடிய அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளிடம் பேசும் பொழுதும் கூட திராவிட கட்சிகளுக்கு மாற்று என்பது இருக்கக்கூடாது. திராவிட கட்சிகள் தான் அந்த சமூக மாநில சுயாட்சி உரிமையை பாதுகாக்க முடியும், சமத்துவத்தை பேண முடியும். அப்படி இருக்கும் பொழுது திமுகவுக்கு மாற்று அதிமுக என்ற நிலை மாறி திராவிட கட்சிகள் ஒருங்கிணைந்து ஆட்சி அமைப்பதை வேண்டும் என்பதை பலர் விரும்புகிறார்கள் என்ற கருத்தை அவர்கள் சொல்கிறார்கள். இருந்த போதிலும் பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழ்நிலையில் இவர்களுக்கு பெரும்பான்மை இருக்கும் பட்சத்தில் ஆளுநர் அதை முடிவெடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் அதிமுக நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்று தொடர்ச்சியாக கூறி வருவதையும் நம்ம பார்க்க முடிகிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.